வாங்க டைனி தமிழ் பேல் சுலதத்துக்குள்ள போகலாம். ஒரு ஊர்ல பெரிய மலை. அந்த மலைக்கு பக்கத்துல ஒரு அழகான பசுமை காடு இருந்துச்சு. அந்த காட்டுல ஒரு பெரிய கரடி தியோ தன் குட்டி மகன் கப்பியோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்துச்சு. அந்த குட்டி கரடி கப்பி ரொம்ப சுட்டி, எப்பவும் ஏதாவது விளையாடிட்டே இருக்கும். இருந்தாலும் அவனோட அப்பா அவனுக்கு ஒரு முக்கியமான விஷயம் எப்பவும் நினைவுபடுத்துவாரு. மகனே, நீ எப்பவும் புத்திசாலியா இருக்கணும். சிக்கலான நேரம் வந்தாலும் பயப்படாம உன்னோட மனச நிதானமா வச்சுக்க. புத்திசாலி யோசனை செஞ்சா எந்த ஆபத்தையும் தாண்டிடலாம். அதுதான் நம்மளோட பெரிய பலம். ஒரு நாள் அப்பா தியோ உணவு தேடி காட்டுக்குள்ள போனாரு. குட்டி கரடி கப்பி வீட்டுல தனியா இருந்துச்சு. அப்பா இல்லாதப்ப எனக்கு எப்பவும் ரொம்ப போர் அடிக்குது. சின்ன சின்ன குருவி கூட ஜாலியாக சத்தம் போடுது. நானும் கொஞ்சம் காட்டுக்குள்ளே போயிட்டு வரலான்னு தோணுது அப்படின்னு கப்பி மெதுவா நடந்து காட்டுக்குள்ள போனான். காஞ்சிருந்த இலை மேல குதிச்சு பாறை மேல ஏறி காத்தோட விளையாடி ஜாலியா சுத்திக்கிட்டு காட்டுக்குள்ள போய்கிட்டே இருந்தான். அப்புறம் ஒரு சத்தம். அது என்ன பெரிய சத்தம் வந்தது? இருக்காங்களா? அவன் மெதுவா அந்த சத்தம் அந்த பக்கம் போனான். என்ன சின்ன கரடி, நீயா என்கிட்ட சிக்கிக்கிட்டியா? ரொம்ப நாளாச்சு கரடி சாப்பிட்டு. நீ தான் இன்னைக்கு எனக்கு சாப்பாடு. அண்ணா, நான் இன்னும் சின்ன பையன் தானே, எனக்கு உயிர் ரொம்ப முக்கியம். தயவு பண்ணி விட்டுருங்க, நான் ஓடிடுறேன். கபிக்கு பயமா இருந்தாலும் அப்பா சொன்ன வார்த்தைக்கு அவன் ஞாபகத்துக்கு வந்துச்சு. புத்திசாலி யோசனை செஞ்சா எந்த ஆபத்தையும் தாண்டிடலாம். அவன் சுத்தி பார்த்தான். பக்கத்துல ஒரு பெரிய பாறை சின்ன பாறையில முட்டி நிக்கிறத பார்த்தான். அப்பதான் அவனுக்கு ஒரு புத்திசாலித்தனமான யோசனை வந்துச்சு. புரியண்ணா, நீங்க ரொம்ப பலசாலியா தெரியுறீங்க. காட்டுக்குள்ள எல்லாரும் உங்க பலத்தை பத்தி தான் பேசிக்கிறாங்க. எனக்கும் அந்த பலத்தை நேர்ல பார்க்க ஆசையா இருக்குண்ணா. ஆமா ஆமா, இந்த காட்டுல சிங்கத்துக்கு அப்புறம் நான் தான். என் பலம் பார்த்தா நீயே திகைச்சிருவ. புலிய அந்த சின்ன பாறையை அசைச்சு அந்த கல்லை விழ வைக்க ட்ரை பண்ணுச்சு. அப்படி ட்ரை பண்ணதும் மேல இந்த பெரிய பாறை நழுவி புடி மேல விழுந்துருச்சு. இதுதான் தக்க சமையல்னு பார்த்து நம்ம கப்பி அங்கிருந்து சாமாத்தியமா தப்பி ஓடி போயிடுச்சு. அதற்கு பிறகு நம்ம தியோ கப்பியை தேடிக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்துச்சு. மகனே, நீ எங்க போன? நல்லா இருக்கியா? உனக்கு எதுவும் ஆகலையே? அப்புறம் குட்டி கரடி கப்பி அப்பா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுச்சு. அந்த நாள் முதல் கப்பி எல்லாருக்கும் அந்த காட்டுல ஒரு ஹீரோவா ஆயிடுச்சு. இதுல இருந்து குட்டீஸ் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன? புத்திசாலித்தனமான யோசனை, தைரியம், நம்பிக்கை இதெல்லாம் இருந்தா எந்த ஆபத்தையும் தாண்டிடலாம். ஹாய் குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய கதையை பார்க்கணும்னா நம்ம டைனி தமிழ் டேல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற எந்த மாதிரிலாம் உங்களுக்கு கதை பார்க்கணும்னு ஆசையா இருக்குன்ட்டு நம்ம கமெண்ட்ஸ் பாக்ஸ்லையும் மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் கதையோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய்.